நாளைக்கு வரலட்சுமி பூஜை. இது நாள் எடுத்த வீடியோங்க. வரலட்சுமி பூஜைக்கு ஏதாவது பேக்ட்ராப் டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு இந்த கோபுரம் வச்சுட்டு 2 சைடும் இப்போ இன்ஸ்டாகிராம்லலாம் நல்லா ட்ரெண்டாக இந்த கோலம் டிசைன்லாம் வச்சு பாயில் பண்ணி போடுறாங்களே, அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 5 பிலோவில் போய் ஒரு 3 பாய் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஒரே ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் வாங்கிட்டு வந்தேங்க. நான் நினச்சேன் இந்த பெயிண்ட்டை வச்சு 3 பாயையும் அடிச்சிடலான்னு. ஆனால் பார்த்தா பத்தலை. அப்புறமா சரி வீட்லேயே ஒரு பெயிண்ட் இருந்துச்சு, இதையும் கலந்து ஒரு வழியாக 3 பாயிலையும் அடிச்சிட்டேன். 2 பாயில் மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாயை 2ஆக வெட்டி அதை வந்து கீழே அட்டாச் பண்ணிட்டேன். அப்போ தான் வந்து ஹைட்டு பத்தும் அப்படின்றதுனால அந்த மாதிரி அதை ரெடி பண்ணேன். நான் என்னவோ ஆரம்பிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்க போதுன்னு நினச்சி தான் ஆரம்பித்தேன். ஏன்னா அந்த கோலம்லாம் போடும்போது பாயில் எப்படி கரெக்டாக அந்த கலர் தெரியுமா அப்படின்ற மாதிரி. ஆனால் 2 கோட் கொடுத்தாவே சூப்பர் பிரைட்டாக நல்லா இருந்துச்சுங்க. அதனால ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு நல்லாவே. ஏன்னா பெயிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் ட்ரை பண்ணி அதெல்லாம் ஒன்றுனா பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. மிடில் வந்து அந்த கோபுரம் பேக்ட்ராப் வச்சா வாலில் வந்து அந்த லென்த்து பத்தாமல் இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு எல்லோ கலர் சாரீ போட்டு 2 பக்கமும் இந்த மாதிரி இந்த பாயை போட்டு ஒரு பேக்ட்ராப் ரெடி பண்ணேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த கோபுரம் வச்சுருந்ததை விட இந்த எல்லோ கலர் சாரீ போட்டதுக்கப்புறம் இன்னும் நல்லா இருந்தது. இந்த லைட் கலருக்கும் அந்த டார்க் கலருக்கும் பேக்ட்ராப் நல்லா பிரைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ 2ஐயும் அட்டாச் பண்ண இடத்துல கொஞ்சம் லைட்டாக தூக்கிட்டு இருந்தது. கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துட்டு தான் நான் அதை அப்படியே கையிலேயே தச்சிடலான்னு நினச்சிருந்தேன். டைம் செட் ஆகாததுனால அது பண்ண முடியல. ஸோ அந்த இடத்துலலாம் கொஞ்சம் என்கிட்ட பெல்ஸ் இருந்ததா, அந்த பெல்ஸ் எல்லாம் வந்து பின்னு சேஃப்டி பின் வச்சு அப்படியே போட்டு விட்டேன். ஸோ தட் அதுவுமே வந்து அந்த இடம் ஒரு மாதிரி அழகாகிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஒரு விஷயத்தை நம்ம நினச்சிட்டே இருந்தால் அதை பண்ணிடுவோன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தான் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன் நான். இந்த மாதிரி ஒன்று நம்ம பண்ணணும், இங்கே இருக்க திங்ஸை வச்சு பண்ண முடியுமான்ட்டு. ஃபைனலி அதை நினச்சிட்டு இருந்தனாலேயோ என்னவோ அது நடந்துருச்சு.